முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக செயலாளர் மாணன் பறவை ராஜா அவர்களே, முன்னாள் மேயர் திரவியம் அவர்களே, கலைப்பிரிவு யாரை சொன்னாலும் சரிங்க. அதிமுக பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் அம்மா, இன்னைக்கு எடப்பாடியார். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தான் எஜமானர்களை ஒழிய நாங்க யாருக்கும் அடிமனை. இங்க வந்து வெள்ளைக்கொடை வெள்ளைக்கொடை பிடிச்ச வேந்தனாக நாங்க மாறவே மாட்டோம். என்னைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பழுவனை பழக்க விடுறது, அதே மாதிரி ஆளுங்கட்சியா இருந்தோன்னா வெள்ளைக்கொடை பிடிப்பது, இது நாங்க எங்களுடைய செயல. அது அவங்களுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டியது எங்களுக்கு சொல்றாரு. எங்களை கூட்டல் கழித்தல் பார்க்கறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கணும். பாருங்க, 2026 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணி. நான் அதை கேள்வி பட்ஜெட்லயே பேசினேன். 20 லட்சம் மடிக்கணினி கொடுக்குறோம். அவங்க கேட்குற மாதிரி கைக்கணினி கொடுக்குறோம், மடிக்கணினி கொடுக்குறோன்றாங்க. இந்த மடிக்கணினி கைக்கணிலாம் எங்க போச்சு இந்த 4 ஆண்டுகள்ல? ஏப்பா கொடுக்கல? சரி, எங்க காலத்துல சாப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னதுனால டெண்டர் விட முடியலன்னு சொன்னாங்க. நீ அப்பவே வந்தோடனே செஞ்சிருக்கலாம்ல, செய்யறேன்னு சொன்னீங்க. சரி, தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம்ல. எதுவுமே செய்யாம அதை காட்டில அரசு ஊழியருக்கு சரண்டர் லீவு 15 நாள். எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எங்க கொடுத்துட்டாங்க? இன்னும் கொடுக்கலையே. 2026 தான் கொடுப்பாங்களாம். அது ஏப்ரல்ல. அதான் கேப்பையில நெய் உழுதுனா கேட்பாரு. அவங்க எல்லாருமே கேட்கிறாங்க. யார்? அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஏகோபித்த பாராட்டு சார். எங்களுடைய குறைகளை, மனக்குறைகளை நீங்க தான் பேசியிருக்கீங்க. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார். அப்படியாவது விடியல் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறோம். நாங்க கொண்டு வந்த பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம். நாங்க கொண்டு வந்து வச்ச பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம்னா என்ன அர்த்தம்? 2026 பொங்க வச்சிருவாங்க. வெட்டிட வேண்டியதான். கடா வெட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு, அடிபணிந்து இருக்கு என்பது ஒண்ணு. இவரு ஒரு சின்ன தம்பி, நீ வெற்றி கேட்டதா சொல்றேன் சார். 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போடுறதுக்கு 2000 ரூபா ஒரு சட்டமா ஒரு அரசவை ஒதுக்குது. நிதி அமைச்சர் ஒதுக்குற. எப்படி 1000 கிலோமீட்டருக்கு 2000 ரூபா ஒதுக்குற? 2000 கோடி 2000 கோடி ஒதுக்குறவரு இந்த ஆண்டு, போன ஆண்டு கிராம சாலையை புதுப்பிக்கிறது. இந்த ஆண்டு என்ன செய்யற? 6200 கிலோமீட்டர். இந்த ஆண்டு என்ன 2000 கோடி. இது எப்படி சார் முடியும்? இதை கேட்டா அது பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. வேற ஏதாவது கதையை சொல்றாங்க. நம்ம நிறைய கொண்டு போய் நிறைய பேச விடல, எதுவுமே இது பண்ணல. இது முடியுமா? சரி, எங்க அம்மா வந்து 78,000 ஆசிரியர் பணிகள் எடுக்கணும்னாங்க. ஏறத்தாழ 57,000 ஆசிரியர்கள் எடுத்துட்டாங்க 3 ஆண்டுகள். ஒரே ஆண்டுல 20,920 பேர் ஒரே நாள்ல பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வித்தரம் சரியா கிடைக்கணும், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கணும், ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, தலைமை ஆசிரியர் பற்றாக்குறை. இந்த ஆட்சி அமர்ந்ததிலிருந்து 4 வருஷம் ஆச்சு சார். இன்னும் எடுக்கல சார். 3500 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அரசு தேர்வு வாணியம் ஒரு இது பண்ணுது, இது கொடுக்குது, தேர்வு கொடுக்குது. என்ன செய்யறாங்க? தேர்வு நடந்து கடந்த ஆண்டு கடந்த மே மாசம் கேள்வி கேட்டீங்க, அங்கிட்டு போயிட்டீங்க. 28 கடந்த மே மாசமே 2800 பேர், 3500 பேர்ல 2800 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யாரு? ஆசிரியர் வாரியம் தெரிவிச்சிருச்சு. பணி நியமன ஆணை கொடுத்துருக்குன்னா கொடுத்தாங்களா? எப்படி அல்வா கொடுக்குறாங்க பாருங்க இந்த அரசு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் பணி நியமன ஆணை கொடுக்கல. இது போக இப்ப 1709 பேர் எடுக்கிறேன்றாங்க. எப்ப எடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. அதை கேட்டா அதுக்கு ஒழுங்கான பதில் வரல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது, அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதையும் சொல்றோம். இவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்றாங்க. செலவழிச்சா எங்கெங்க எல்லா பள்ளிக்கூடத்திலும் கழிவறை இல்லாம இருக்கு. அது பள்ளிக்கூடத்துல படிக்கிற, அது மேல்நிலை பள்ளி படிக்கிற
மாணவிகளுக்கெல்லாம் ஒதுக்குற அந்த கழிவறையே இல்லை, ஒதுங்குறதுக்கு இட வசதியே இல்லை, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, குடிநீர் வசதி இல்லை. அது என்ன அதுக்கு பதில் சொல்லல. இங்க எல்லாம் மூடி மொழிகிறாங்களே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எஜமானர்கள் நாங்க தான் இங்க முடிவெடுப்போம். மக்கள் எங்க பக்கம்ப்பா. நீங்களே நேத்து வரைக்கும் பிஜேபியோட ஒண்ணுமே இல்ல, கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப உங்க பொதுச்செயலர் இறங்கி வந்துட்டாரு. என்னங்க இறங்கி வந்துட்டாங்க? என்ன அர்த்தம்லாம் சொல்றீங்க? இன்னும் நாங்க கூட்டணின்னு சொன்னாரா? அது இல்ல. எங்க சொல்லிட்டாரு? அது நீங்க தப்பா நீங்க தான் தப்பான. எங்களை பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற அணிதான். எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சுக்கிருவோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்க கூட்டணி இந்த மாதிரி எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இதே திமுக என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சாங்க இதுவரைக்கும் கடந்த தேர்தல்? இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க சட்டமன்றத்துல நீங்க வந்து பார்வையாளரே உட்கார்ந்து இங்க இருக்கிற மதுரை பிரஸ் இனிமேலாச்சும் வந்து பாருங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான்ப்பா பாலாறும் தேனாரும் ஓடு, மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பேணி காத்திருக்கு. கடந்த எங்க ஆட்சியை காட்டுல மோசம், இந்த ஆட்சி ரொம்ப அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்கதான் குடியேறணும்ன்றாங்க. மற்ற மாநிலத்துல எல்லாம் குடிபெயர்ந்து இங்க வர போறாங்களாம். எப்படி? கேரளா பக்கத்துல, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்துல எல்லாம், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்துல இருந்து தமிழ்நாடு தான் இப்ப நல்லா இருக்கு, இங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு, விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வர்ற மாதிரி பேசுறத பார்த்தா அப்பா கேட்கிறவன் கிணப்பையில இருந்தா எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்ல, எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அந்த கணக்குல பேசுறாங்க. அதனால நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் கேட்க வேண்டிய வருது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோட தான் கூட்டணி என்பதை எங்க பொதுச் செயலாளர் சூசகமாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுக்கு நீங்க வலியுறுத்தி இருக்கிறாரு? முன்னாள் அமைச்சர் வைத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க எடப்பாடிக்கு ஏத்துக்கிட்டாரு, மிக விரைவில் இணைப்புக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அவருக்கு தகவல் இருக்கா சார்? இது எங்களுக்கெல்லாம் தகவல், அவருக்கு தகவல் வந்திருக்கு, அவர் சொல்லியிருப்பாரு. என்கிட்ட கேள்வி கேட்கிற சொல்லுங்க. பொதுச் செயலாளர் கேட்டது நான் சொல்லிட்டேன். பொதுச் செயலாளர் நேற்று கூட நாங்க இப்தார் விருந்து நடத்தினோம். இந்த இப்தார் விருந்தே எங்க அம்மா நடத்தினாங்க சொந்த காசுல. இப்ப எடப்பாடியார் நடத்து சொந்த காசாப்பா. நீ இஸ்லாமியா இருந்து, நீ இஸ்லாமிய அமைப்பா இருந்து நீ நடத்தி நாங்க போய் கலந்துக்கிறதுல எங்க தலைவர் கலந்துக்கல. இஸ்லாமிய அமைப்பை நாங்க அழைத்து எங்க காசுல, எங்க கட்சி காசுல, எங்க பணத்துல இப்தார் விருந்து எங்க அம்மாவும் நடத்தினாங்க. இதே மாதிரி கிறிஸ்தவ விழாவும் அப்படியா, கிறிஸ்துமஸ் விழாவும் நாங்க நடத்தினோம், இதுவும் நடத்தினோம். இந்தியாவில எந்த கட்சியும் அப்படி நடத்துறது இல்லை. உண்மையான மதசார்பற்ற கட்சி இந்தியாவிலே அதிமுக ஒன்றுதான். பிரேமலதா மேடம் வந்து தமிழக பட்ஜெட்டை பயங்கரமா பாராட்டிருக்காங்க. சிஎம் வந்து பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்றாரு. அவரோட ராஜ்யசபா சீட் கணக்குல வந்து அவங்க வெளியே போற மாதிரி பிளான் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் கேட்கணும், எங்களுக்கு என்ன தெரியும். நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க சீனா இருக்கு அவங்ககிட்ட கேளுங்க. அந்த அம்மா வருவாங்கல்ல, நம்ம மதுரையின் மருமக தானே, அடிக்கொருக்கா வருவாங்கல்ல. எங்க தானே அப்படி, ஆனா அவங்க இங்கதான் வருவாங்க. அவங்ககிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டீங்கன்னா துணை முதலமைச்சர் பொறுப்பு தரப்போறதாக ஒரு பேச்சு சொல்றாங்க. 1000 பேச்சு பேசுவாங்க தம்பி. தேர்தல் வர தொட்டிக்கு என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் இப்ப தேவையா? எங்க மேல அபிமானம் காட்டுற திமுகவை பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களாம், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். திமுக எந்த காலத்துலப்பா அண்ணா திமுக ஆடு நினைக்குது அதே ஓனாய் அழுத கதையா என்ன சொல்றாரு பாருங்க. நாங்க நல்லா இருக்குன்னு திமுக நினைக்குதான். எங்க அம்மா மேல வழக்கு கொடுத்து பாவம் இன்னைக்கு கோடிக்கணக்கான 2G அலைக்கட்டண 1,76,000 கோடி கொள்ளையடித்த குடும்பம் 212 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி மேல விசாரணை நடக்கு சிபிஐ, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது. கூடா நட்பு கேடா விளையும் சொன்ன கலைஞர் திரும்ப காங்கிரஸோட தான் இது வரைக்கும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்யறாங்க. ஏன் அன்னைக்கு எங்களை வீழ்த்தணுன்றதுக்கு தான் திமுக இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுக்குது. நம்ம மேல 1000 அவதூறு வந்தாலும்
நம்மளை ஜெயிலில் நம்ம மகளை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் உண்மையில சகோதரி அந்த இருக்குல்ல சார். சகோதரியை ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் அதிமுக வலுவா இருக்கிறது தமிழ்நாடு நல்லதுன்னு அவங்க நினைக்கிறது தப்பு இல்ல. அது நினைச்சா இது மாதிரி வழக்கு போட்டிருக்க மாட்டாங்களே. எங்க அம்மா மேல போய் வழக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அத்தனை பிறல் சாட்சி ஆக்கியிருக்க மாட்டாங்க. கர்நாடகத்துக்கு கொண்டு இருக்க மாட்டாங்க. இவங்க மேல எல்லாம் எப்படி போடுறது? விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண கட்சின்னு சக்காரியா கமிஷன் 69லயே சொல்லிட்டாங்க, 76லயே சொல்லிட்டாங்க. அதனால அந்த கட்சி என்னைக்கும் எங்க மேல கரணமா இருக்க மாட்டாங்க. நானும் சொல்றேன், எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் வரப்பு தகராறுலாம் கிடையாது, நில தகராறு கிடையாது, கொள்கை முரண்பாடு. எங்க தலைவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க, அரசியல் அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்க. எங்க அம்மாவை அரசியல இருந்து வேணும், அரசியலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு குலமுயற்சி கூட செஞ்சாங்க. அப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு செய்வாங்களாங்க? குலபாதக கட்சி திமுக. அது போய் எங்க மேல கசனா என்னங்க நாட்டுல இவன் நம்புவான்? ஒரு அண்ணா திமுக தொண்டைங்க எதிர் திடமா இருக்குன்னு அவர் நினைக்கிறது தப்பு. யாரு நினைக்கிறது? முன்னாடி வந்து அதிமுக வந்து ரொம்ப திடமா இருந்தது. நாங்க அதை காலி இப்ப திடமா இருக்கோம். இப்ப விவசாயிகள், இந்த அரசாங்க விவசாயிகளுக்கும் அல்வா கொடுத்துருச்சு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சொல்லிட்டே போகலாம். எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க இந்த ஆட்சி. எல்லாருமே எங்க பக்கம் இருக்காங்க, எடப்பாடியார் பக்கம் இருக்காங்க. அதனால இதை மட்டும் போடுங்க, நான் மத்ததை போட்டுறேன். அதெல்லாம் நல்லா இருக்குங்க அண்ணா தம்பி. இல்ல நீ ஏப்பா அதெல்லாம் கவலைப்படுற? நீங்க மத்த இந்த நீங்க சொல்ற கேளுங்க, இந்த சட்டசபையில கொண்டு வந்திருக்க வரவு செலவு பட்ஜெட்டை நீங்க அலசி ஆராய்ங்க. மக்களுக்கு ஆன பட்ஜெட்டா? அது மக்களுக்கு பயன்படுமா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரிப்படுத்திருக்காங்களா? ஸோ இப்ப இவங்க நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட்டா அப்படின்னு பாருங்க. சீரமைப்பு சம்பந்தமா பல்வேறு மாநிலத்திலிருந்து முக்கியமான கட்சியை சேர்ந்து வந்திருக்காங்க, எப்படி பார்க்குறது? பொதுவாக குறிப்பாங்க ஒரு மாநில அமைச்சர், மாநில முதலமைச்சர், அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது வரையும் அழைப்பு கொடுத்தா எல்லாரும் கலந்துக்கணும். இது நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், இவர் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறார். இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து பேர்கிட்டும் சொல்லி வலுவாக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் வந்தாலே போதுமானது. இது எதுக்கு இவங்க கூட்டியிருக்காங்க? இந்த மொழி பிரச்சனையை ஏன் எடுக்கிறாங்கன்னா தங்களுடைய ஆட்சிகளை தவறுகளை மறைப்பதற்காகவும் மக்களை திசை திருப்பதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காகவும் ஒட்டுமொத்த மனநிலையை மாற்றுவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் போடுகிற நாடகம்தான் இது. உண்மையிலே இது இன்னும் அரசு இதெல்லாம் வெளியிடலை. இன்னும் இத்தனாம் தேதி நாங்கள் பிரிக்க போகிறோம், இவ்வளோ வரும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. உள்துறை அமைச்சரே சொல்லிட்டார், நாங்கள் இந்த மாதிரி இல்லை, தமிழ்நாட்டுக்கு குறைவு இல்லைன்னு சொல்லியிருக்கார். அவர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் கூட, திராவிட முன்னேற்றங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மற்றவங்களுக்கு நமக்கும் நம்பிக்கை இல்லைன்னா, இது வருகின்ற பொழுது வலுவாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி நாடாளுமன்ற அவையின் முன்பாக அந்த இதுக்கு முன்னால் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. நான் போராட்டம் பண்ணுறது அவங்க கட்சி மட்டும்தான் வர்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வருது. அப்போ கர்நாடகா இருக்கிற கட்சிக்காரவங்க வரமாட்டேன், காங்கிரஸ் வரல, மற்ற கட்சி வரல, மற்ற எந்த இந்தியா கூட்டணியில் வைக்கிற எந்த கட்சியிலும் வரல. இப்போ அதனால் இது ஒரு நாடகம், இது ஒரு வேஷம். அதே மாதிரி மும்மொழி கொள்கைக்கு இவ்வளோ தூரம் ஆத்திரப்படுறதுக்கு திமுக ஒன்றும் தமிழுக்கு பெரிய உங்க தொண்டாட்டலை. தமிழ்நாட்டில் மொழிக்காகவும் மொழி வளர்ச்சிக்காகவும் வித்திட்டது புரட்சி பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. எங்கள் காலத்தில் தான் இந்த மொழிக்கு வந்து தமிழ் மொழிக்கு வந்து உலக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வழிவகை செஞ்சோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் சிலை இவங்க புகழ்படுறாங்க. இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியதே எங்களுடைய அன்றைக்கு மொரார்ஜி தேசாயும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அங்கே அதே இடத்துல அந்த கல்வெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க கலைஞர் வந்து தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கண்ணாடி பாலம் வைக்கிறது, அந்த பாலம் கண்ணாடி இலையில் பாலம் வச்சுருக்கேன், அதுக்கும் நிதி ஒதுக்கி அதுக்கும் வித்திட்டவர் எங்களோட முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடியார். ஆக இது மட்டும் இல்லை, இந்த தமிழ் மொழியை டெல்லியில் இருக்க இதுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் இருக்க வைக்கிறதுக்கு கூட நிதி கொடுக்க மாட்டேன்ட்டார். 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய் 5 தவணையாக தரேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டார். அம்மா முதலமைச்சர் ஆன பிறகு தான் 50 லட்ச ரூபாய் மொத்தடியாக கொடுத்தாங்க.
அதே மாதிரி ஏழு பல்கலைக்கழகம் யூஎஸில் இருக்கிறது. அதுக்கு முதலாக நிதி 1 கோடி ரூபாய் கொடுத்தது எடப்பாடியார். இவங்க எந்த இதுக்கும் அந்த மாதிரி செய்யலை. 2வது உலகத் தமிழ் மாநாடு புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணா நடத்தினார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தினார் மதுரையில், புரட்சித் தலைவர் அம்மா தஞ்சாவூரில் நடத்தினார். மொழிக்காக சங்கம் வைத்தது புரட்சித் தலைவர், அது மதுரையில் இருக்குது. அதுக்காக கட்டணம் கட்டி கொடுத்து புரட்சித் தலைவர் அம்மா 50 கோடி ரூபாயில். அது கூட இப்போ பராமரிக்காமல் 4 வருஷம் பராமரிக்காமல் சும்மா கிடக்குது. அதை பற்றி இவங்க ஏதோ பேசுகிறாங்க. பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் அம்மா தஞ்சாவூரில். அந்த பல்கலைக்கழகம் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் இந்த மொழிக்காக பல்கலைக்கழகம் சங்கம் வைத்து அதை பெருமைப்படுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சி தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெளிவேஷம் போடுறாங்க. அதே மொழி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது அம்மா நம்ம தலைவர் தான், புரட்சி தலைவர் தான். தமிழ் மொழி சீர்திருத்தம் இன்றைக்கி நம்ம படிக்கிற அந்த சீர்திருத்த தமிழ் மொழி புரட்சி தலைவர் தான் நடைமுறைப்படுத்தினார். ஆக தமிழ் மொழிக்காகவும் சரி, தமிழ்நாட்டு மண்ணுக்காகவும் இவங்க இதெல்லாம் ஒரு நாடகம், இது ஒரு அரங்கேற்றம் பண்ணுறாங்க. இதுக்கு சில கட்சிகள் ஒத்து போகிறாங்க. இங்கே இருக்கிற காவிரி நீருக்கு கர்நாடகா ஒத்துக்கிற மாட்டேங்குது. மேகதாது அணை கட்டாதக்கூடாதுன்னு சொன்னால் அதை முடிக்க மாட்டேன்றாங்க. முல்லை பெரியார் அணை நம்மலாம் குடிக்கிற குடிநீர், இப்போ நம்ம கூட்டு குடிநீர் கொண்டு வரோம், அதுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த முல்லை பெரியார் அணையை உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அகற்றுறதுக்கு பார்க்குறாங்க கேரள அரசு. இவ்வளோ தூரம் அவங்க கூட போய் பேசுகிறாரு. கேரள மொழியில் பேசுகிறார், மலையாள மொழியில் பேசுகிறாரு. ஏன்னா ஒரு 15 மரத்தை வெட்ட முடியல இவர்னால. இவர் முதலமைச்சர் அவ்வளோ நெருக்கமாக பினராயி விஜயனோடு இருக்கார். இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் போனார். அவராச்சும் கேட்டுக்கலாம் பினராயி விஜயன்ட்ட. அது கட்டினா பேபி அணை கட்டிடலாம், பேபி அணையை வலுப்படுத்திடலாம், பேபி அணை கட்டி வலுப்படுத்திடலாம், 152 அடியாக உயர்த்திடலாம். முன்போகம் விளையும் இங்கே மதுரை மக்களுடைய விவசாய மக்கள்லாம் 3 போகம் விளைவிக்கலாம். தங்கு தடையினர் குடிநீர் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். இதையெல்லாம் இந்த அரசை செய்யலை. இந்த திமுக அரசு சும்மா வேஷம் போடுறாங்க, நாடகம் போடுறாங்க, மக்களை ஏமாற்ற பார்க்க. இந்த ஏமாற்றம்லாம் ஒரு சிலர் பல நாள் ஏமாற்றலாம், ஒரு சில நாள். எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து அமைய போகிறது எடப்பாடி தலைமையில் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்பதை இந்த நேரத்திலையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற இந்த இதெல்லாம் சும்மா இந்த திமுகவுடைய இன்னொரு வகையான நாடகம்.